கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டோடி அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அவன் தன் காரியங்களை எல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான். அப்பொழுது லாபான், நீ என் எலும்பும் என் மாம்சமுமானவன் என்றான். 1 மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான்னு ஆதியாகமம் 29:13-14 நம்ம வாசிக்கிறோம். ராகேல் தன்னுடைய தந்தையாகிய லாபானுக்கு கொண்டு வந்த செய்தி அவனை துரிதமாக எதிர்கொண்டு ஓட செஞ்சுது. பல வருடங்களுக்கு முன்னாடி ஈசாக்குக்காக மனைவியை தேடி வந்த எலியேசரை வாழ்த்துறதுக்காக ஓடினான். இப்போது லாபான் வாலிபன் கிடையாது, வயது மிகுந்தவன். ஆனால் அவனுடைய ரத்தத்தில் துடித்த உற்சாகம் யாக்கோபை வரவேற்க ஓடிச்சு. திருமணமாகி போன தன்னுடைய சகோதரியை லாபான் திரும்பவும் பார்த்ததா எந்த செய்தியும் இல்லை. பல வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய சகோதரி சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி லாபானுக்குள்ள மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அவன் யாக்கோபை கட்டி பிடிச்சு முத்தமிட்டு அவனை தன்னுடைய இல்லத்துக்கு அழைச்சிட்டு போனான். பல வருடங்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆனந்த களிப்பை உண்டு பண்ணுன்றதுல சந்தேகமே இல்லை. யாக்கோபு கீழ்த்திசையின் தேசத்துக்கு எப்படி வந்தான்றதை பற்றிய சாட்சியை ராகேல் கிட்ட முதலாவது விவரித்தான். அவன் அதே சாட்சியை லாபான் கிட்டேயும் திரும்பவும் விவரிக்கிறான். தன்னை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் எல்லாவற்றையுமே திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய யாக்கோபு முழு சம்பவங்களையும் சொல்லியிருப்பானா? யாக்கோபு முழு உண்மையையும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் லாபான் கிட்ட எவ்வளவு வெளிப்படுத்தினான்றது நமக்கு தெரியாது. ஒருவேளை அவன் தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி சேஷ்டபுத்திர பாகத்தையும் ஆசீர்வாதத்தையும் சம்பாதிச்சதை அவன் விவரிக்காமல் இருக்கவே அதிக வாய்ப்பு இருக்குது. தாய், தந்தை, சகோதரனுடைய விவரத்தையும் கர்த்தர் தன்னுடைய பயணத்தை எப்படி ஆசீர்வதிச்சாருன்றதையும் கிணற்றுக்கு பக்கத்தில் ராகேலை எப்படி சந்திச்சான்னும் அவன் நிச்சயமாக விவரிச்சிருப்பான். பிரியமானவர்களே, இங்கே ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க நேரம் எடுத்துக்கொள்ளலாம். ஆமாம், நம்மளுடைய பழைய வாழ்க்கையில் கர்த்தரை அறியாமல் நம்ம பல பாவங்களை செஞ்சுருப்போம். நம்மக்கிட்ட பலவீனங்கள் இருந்திருக்கும். ஆனால் கர்த்தருடைய சந்திப்புக்கு அப்புறம் அதை நாம் நினச்சி வருந்தி திருந்தி இருக்கலாம். அப்படி திருந்தி வாழக்கூடிய வாழ்க்கையில் கர்த்தருடைய வழி நடத்துதலை நாம் அனுபவித்து வரக்கூடிய வேலையில் நம்மளுடைய சாட்சி முழுமையானதாகவும் உண்மையானதாகவும் இருக்குதா? நம்மளுடைய நல்ல பழக்கங்களை மட்டும் பகிரங்கப்படுத்திட்டு நம்மளுடைய பாவங்களை மூடி மறைக்க விரும்புகிறோமா? நம்ம எத்தர்களாக இருந்தோன்றதை வெளிப்படுத்தாமல் நல்லவங்களாக காட்டிக்கொள்ள விரும்புகிறோமா? உண்மையை உண்மையாக சொல்லி நம்மளுடைய கருப்பு பக்கங்களுக்காக வருத்தப்பட்டு அதை சரி செய்ய தாழ்மையோடு எதிர்நோக்கிறதே சிறந்த சாட்சியாக இருக்கும். சரி, நம்ம அடுத்து நடந்ததை கவனிப்போம். யாக்கோபனுடைய சாட்சியை ஆச்சரியத்தோடு கேட்ட லாபானுடைய உள்ளம் பொங்குச்சு. அவன் யாக்கோபை பார்த்து, நீ என் எலும்பும் என் மாம்சமுமானவன்னு சொல்கிறான். இதை சாதாரணமாக நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்லிட மாட்டோம். இந்த வார்த்தை உங்களுக்கு நினைவு இருக்குதா? இது தேவன் ஏவாளை ஆதாமுக்கு கொடுத்தப்போ அவன் பேசிய அதே வார்த்தை. யாக்கோபு தன்னுடைய சொந்த குடும்பத்தை சேர்ந்தவன்றதை குறிக்க லாபான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். எல்லாத்தையும் இழந்து துணை இல்லாமல் போகக்கூடிய தூரம் அறியாமல் சரியான வெளி உலக அனுபவம் இல்லாமல் ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் தன்னுடைய பயணத்தை யாக்கோபு துவங்கினான். நம்பிக்கையற்ற நிலையில் பயணித்து தன்னை சந்தித்த தேவன்கிட்ட தனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் கொடுக்கும்படி ஆனால் லாபான் அவனை தன் வீட்டு அங்கத்தினராக ஏற்றுக்கொண்டப்போ தேவன் அவனுக்கு பெத்தேலில் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுது. லாபான் மூலமா 1 மாதம் அளவும் அவனுக்கு எல்லாம் கிடைக்கிது. பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் இழந்து எந்த துணையும் இல்லாமல் அடுத்த வேலைக்கு என்ன செய்வேன், என் குடும்பம் எப்படியாப்பட்ட நிலைமையை சந்திக்குமோ, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாகுமோன்னு நம்ம கலங்கி தவிக்கக்கூடிய வேலைகளில் எந்த வழியிலாவது நம்மளுடைய தேவைகளை நிச்சயம் தேவன் சந்திப்பாருன்றதை நம்ம விசுவாசிக்கவே இப்படியாப்பட்ட சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. மேற்கூறிய சம்பவங்கள் வெறும் கதையாக இல்லை, அதில் பொதிந்திருக்கக்கூடிய சத்தியங்களை நம்மளுடைய விசுவாச வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக எடுத்துக்கொள்கிறது ரொம்ப அவசியம். கர்த்தர் நமக்கு ஆழமான விசுவாசத்தை வளர்க்க உதவி செய்வாராக. ஆமேன்.